Hello everyone, welcome back to our channel. இந்த சேனலில் UGTRB இங்கிலீஷ் சிலபஸில் இருக்க டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் யூனிட் 1ல் இருக்கிற டாபிக்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி த ஏஜ் ஆஃப் போப் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து த ஏஜ் ஆஃப் ஜான்சனில் ப்ரோஸ் ரைட்டிங்ஸில் ஜான்சன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்க்கும்போது அதில் இருக்க ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம். இந்த அப்ரோச் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் இந்த ஏஜில் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது கோல்ட்ஸ்மித் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் மூவ் இன்டு த டெக்ஸ்ட். In the literature of the Johnsonian era, the writer who stands nearest to Johnson himself, both in personal and in historical interest, is Oliver Goldsmith, the most eccentric of an eccentric family. Goldsmith was born in 1728 at Pallas, Co-Longford, Ireland, where his father was a Protestant clergyman. In early life, he gained an unenviable reputation for wildness and stupidity. And after just contriving to take his degree at Dublin, he spent some years in idleness before he was sent by his relatives to Edinburgh to study medicine. ஜான்சனியன் எராவோட லிட்ரேச்சரை பற்றி பேசும்போது ஜான்சனோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ரைட்டர் யாருன்னா கோல்ட்ஸ்மித். இந்த க்ளோஸ்னஸ் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இது அவங்க பர்சனல் கனெக்ஷன். அப்புறம் ஹிஸ்ட்ரியில் இவங்க ரெண்டு பேரோட ரைட்டிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. கோல்ட்ஸ்மித் ஒரு எக்ஸென்ட்ரிக் ஃபேமிலியில் பிறந்தவர். இங்கே இந்த வேர்ட் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா மற்றவங்க மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக யூனிக்காக இருக்கிறது. மேபி அவங்க ஃபேமிலி கன்வென்ஷனல் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கலாம். அதுலேயும் கோல்ட்ஸ்மித் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருந்தார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கோல்ட்ஸ்மித் சம்டைம்ஸ் யோசிக்காமல் டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் ஆப்சன்ட் மைண்டடாக இருந்திருக்கலாம், எதையாவது மறந்துட்டு வேற உலகத்தில் இருக்க மாதிரி. அதே சமயம் கோல்ட்ஸ்மித் நிறைய இடங்களில் ஜெனரஸாக இருந்திருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கல. இதையெல்லாம் தான் இங்கே எக்ஸென்ட்ரிக்னு சொல்கிறாங்க. கோல்ட்ஸ்மித்து 1728 அயர்லாண்டில் இருக்க பல்லாஸ் கோ-லாங்ஃபோர்ட் அப்படிங்கிற பிளேஸில் பிறந்தார். அவங்க அப்பா ப்ரொட்டஸ்டன்ட் கிளர்ஜிமேனாக இருந்தார். ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சின்ன வயசில் கோல்ட்ஸ்மித்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்குமே கோல்ட்ஸ்மித்தை பிடிக்காது. டப்ளினில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை வாங்கினார். டிகிரியை வாங்கிட்டு கொஞ்சம் வருஷம் சும்மா தான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி சும்மாவே இருக்காருன்ட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவரை மெடிசன் படிக்கிறதுக்கு எடின்பரோ அனுப்புனாங்க. ஃப்ரம் எடின்பரோ where his bohemianism developed unchecked, he went to Leiden, and at Leiden, while nominally pursuing his medical studies, he earned a little money by teaching and lost it all at the gaming tables. Then in 1755 he set out to make the grand tour of Europe with one clean shirt, a guinea in his pocket, and his favorite German flute as his equipment. He went through Flanders to Paris, thence to Switzerland, across the Alps, down into Italy as far as Padua, then celebrated for his medical school and back through France. கோல்ட்ஸ்மித் எடின்பரோவில் இருக்கும் போது அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அவர் பொஹீமியன் லைஃப் லீட் பண்ணார். அவர் நினச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அவரோட லைஃப்பை வாழ்ந்தார். அப்புறம் லைடனில் மெடிக்கலை பேருக்காக படிச்சுட்டு இருந்தார். ஆனால் அங்கே அவர் டீச்சிங் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணார். ஆனால் அந்த மணியையும் அவர் கரெக்டாலாம் யூஸ் பண்ணல, கேம்லிங்கில் ஸ்பெண்ட் பண்ணார். சூதாட்டத்தில் போட்டு எல்லாத்தையும் இழந்தார். அதுக்கப்புறம் 1755 யூரோப்பை ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஒரு பெரிய டூர் போனார். அப்போது அவர்கிட்ட ஒரே ஒரு க்ளீன் ஷர்ட்டு, ஒரு கினி அப்படின்னா ரொம்ப லோ அமௌண்ட்டு தான். அவருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஜெர்மன் ஃப்ளூட் அவர் கூட இருந்தது. இதெல்லாம் தான் அவர் ட்ராவல் பண்ணும் போது அவர் கூட இருந்த திங்ஸு. அவர்கிட்ட வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த டூர் போகும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வை பண்ணார். அவர் அந்த டூர் போகும்போது அந்த ஜெர்மன் ஃப்ளூட் வச்சு மியூசிக் வாசித்து அதுலேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணார். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஃப்ளாண்டர்ஸ் வழியாக பாரிஸ்க்கு போனார். அங்கேருந்து ஸ்விட்சர்லாண்டுக்கு போயிட்டு தென் ஆல்ப்ஸை கிராஸ் பண்ணி ஒரு பிக் மவுண்டைன் ரேஞ்சு ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது, இட்டாலிக்கு போனார். இட்டாலியில் பாடுவா வரைக்கும் போனார். பாடுவா அப்போ இருந்த மெடிக்கல் ஸ்கூலுக்காக ஃபேமஸாக இருந்த ஒரு பிளேஸு. அப்புறம் ஃப்ரான்ஸ் வழியாக திரும்பி வந்தார்.
How he managed to pay his way is still something of a mystery, but for the information regarding this question as well as for details of his experiences, it is probable that we are safe in turning to his poem The Traveller and to the account of George Primrose's continental wanderings in The Vicar of Wakefield. In 1756, he reached London penniless and friendless, and after acting for a time as an apothecary's assistant and as usher in a Peckham school, he obtained an introduction to Richardson, became a corrector for the press, and so at 30 drifted into literature. His career was mainly that of a hack writer, and the larger portion of his output belongs to the class of what are popularly known as pot boilers, though even these have much of the charm of his personality and style. His more substantial work, done meanwhile in the intervals of drudgery, consists of two poems, The Traveller 1764 and The Deserted Village 1770, one novel, The Vicar of Wakefield 1766, and two comedies, The Good-Natured Man 1768 and She Stoops to Conquer 1773. இதில் ஹட்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோல்ட்ஸ்மித் அவரோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம அவரோட போமான த ட்ராவலரையும் அப்புறம் கோல்ட்ஸ்மித் எழுதின இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டில் இருக்கிற ஜார்ஜ் பிரைம்ரோஸோட கான்டினென்டல் வாண்டரிங்ஸை படிக்கணும். இதிலிருந்து இந்த ரெண்டு புக்ஸில் இருந்து கோல்ட்ஸ்மித் எப்படி அவரோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1756 கோல்ட்ஸ்மித் லண்டனுக்கு வந்தார். அப்படி வந்தப்போ அவர்கிட்ட மணியும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். தென் பெக்ஹாம் அப்படிங்கிற ஸ்கூலில் டீச்சருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ரிச்சர்ட்சன் கூட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது கோல்ட்ஸ்மித்துக்கு. அடுத்து ப்ரூஃப் ரீடராக இருந்திருக்காரு. ப்ரூஃப் ரீடர் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங்கில், கிராமரில், பங்க்சுவேஷனில் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது. அப்புறம் ரைட்டராக அவரோட 30வது வயசில் என்ட்ரி ஆகுறாரு. கோல்ட்ஸ்மித்தோட ரைட்டிங் கரியர் ஒரு ஹேக் ரைட்டராக தான் இருந்தது. ஹேக் ரைட்டர் அப்படின்னா லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்டோடு எழுத மாட்டாங்க, மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக எழுதுகிறவங்க. அவரோட மேக்ஸிமம் ரைட்டிங்ஸை பாட் பாய்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாட் பாய்லர்ஸ் அப்படிங்கிறது அவர் எழுதின புக்ஸில் ஒரு பெரிய போர்ஷன் மணிக்காக எழுதினது. என்னதான் அது பாட் பாய்லர்ஸ் புக்ஸ்னாலும் அதில் இருக்கிற அவரோட பர்சனாலிட்டி, அவர் எழுதின ஸ்டைல் ரீடர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருந்தது. இப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக போரா ரைட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது அவரோட 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸும் பப்ளிஷ் ஆனது. அது என்னன்னா 2 போம்ஸு. ஒன் இஸ் த ட்ராவலர் 1764 பப்ளிஷ் ஆனது. அனதர் ஒன் இஸ் த டெசர்டட் வில்லேஜ் 1770 பப்ளிஷ் ஆனது. அப்புறம் ஒரு நாவல் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு, அது 1766 பப்ளிஷ் ஆனது. அதுக்கப்புறம் 2 காமெடிஸ், த குட் நேச்சர்டு மேன், அது 1768. தென் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கயர், அது 1773 பப்ளிஷ் ஆனது. To these should be added a number of essays, including a series entitled The Citizen of the World 1762-62. His friendship with Johnson dates from 1761 or even earlier, and he was one of the original members of the famous club. The warm relations between the two men, so entirely different in mind and temper, and yet so sympathetic, throws an interesting light on both. It is especially noteworthy that though Johnson often bullied Goldsmith, he would allow no one else to do so, and that it was Goldsmith who said about Johnson's roughness of manners that there was nothing of the beer about him but his skin, slow in conversation and with a perfect genius for blundering. Goldsmith was a laughing stock of the wits of London's literary world, but he was loved by such men as Burke and Reynolds, and as Garrick in a mock epitaph said of him, he wrote like an angel, even though he talked like a poor Paul. கோல்ட்ஸ்மித் நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அதில் த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற சீரீஸையும் நம்ம சேர்க்கணும். அது 1760 1762 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜான்சனோட கோல்ட்ஸ்மித்தோட ஃப்ரெண்ட்ஷிப் 1761 ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கோல்ட்ஸ்மித் த கிளப் அப்படிங்கிற சோசியல் கிளப்போட ஒரிஜினல் மெம்பர்ஸில் ஒருத்தராக இருந்தார்.
ஒரிஜினல் மெம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணுறவங்க. கோல்ட்ஸ்மித்துக்கும் ஜான்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் இருந்தாலும் அவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் இருந்தாங்க. 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க நல்ல கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணுது. இந்த பாயிண்ட்டு ரொம்ப நோட் பற்றி. ஏன்னா ஜான்சன் கோல்ட்ஸ்மித்தை அடிக்கடி திட்டுவார், டாமினன்ட் பண்ணுவார். ஆனால் வேற யாராவது கோல்ட்ஸ்மித் அப்படி பண்ணால் ஜான்சனுக்கு பிடிக்காது, அதை பண்ண விட மாட்டார். அப்புறம் ஜான்சனோட ரஃப்பாக இருக்கிற கேரக்டரை பற்றி கோல்ட்ஸ்மித் என்ன சொன்னார்னா, ஜான்சன் வெளியில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஹாஸாக பயமுடுத்துகிற மாதிரி ஒரு பியர் மாதிரி இருப்பார், ஆனால் ஜான்சன் உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கோல்ட்ஸ்மித் ஸ்லோவாக பேசுவார், அப்படி பேசும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். அதனால் அவர்கிட்ட பேசுகிற இன்டெலிஜென்ட் பீப்புள் அவர் பேசும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க. ஆனால் ரைட்டர்ஸ் பர்க் ரெனால்ட்ஸுக்கு கோல்ட்ஸ்மித்தை ரொம்ப பிடிக்கும். காரிக்கின்றவர் கோல்ட்ஸ்மித் இறந்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு ஜோக் மாதிரி ஒரு போம் எழுதினார். அதில் கோல்ட்ஸ்மித் ஏஞ்சல் மாதிரி எழுதுவார், ஆனால் கிளி மாதிரி பேசுவார்னு சொல்லியிருக்காரு. கிளி மாதிரி பேசுறதுனா ரொம்ப சிம்பிளாக தெளிவில்லாமல் பேசுறது. His struggles and vicissitudes continued to the end of his life, and when he died in 1774 he was still deeply in debt. Poor Goldsmith was capricious, vain and improvident, but he was so large-hearted, sympathetic and humane that we forget his faults and think of him always with the tenderest affection. As a man of letters he was, in the words of Johnson's Latin epitaph in Westminster Abbey, a gentle master who left scarcely any kind of writing untouched and touched nothing that he did not adorn. கோல்ட்ஸ்மித் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டம் அவர் சாகிற வரைக்குமே இருந்தது. நல்லது நடக்கிறதும் அப்புறம் கெட்டது நடக்கிறதும் அவருக்கு மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது. 1774 கோல்ட்ஸ்மித் இறந்து போனார். அப்போ கூட அவருக்கு நிறைய கடன் இருந்தது. கோல்ட்ஸ்மித்தோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு டைம் ஒரு மாதிரி இருப்பார், இன்னொரு டைம் வேறு மாதிரி இருப்பார். அப்புறம் தன்னை பற்றி பெருமையாக பேசிப்பார். எப்போதுமே மணியெல்லாம் சேவ் பண்ண மாட்டார். ஆனால் இது எல்லாமே அவரோட மைனர் ஃப்ளாஸ் தான். அவருக்குன்னு பெரிய மனசு இருந்தது, மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பார். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவருக்கு ஹியூமானிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட் குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால அவரோட ஃபால்ஸ்லாம் மறந்துட்டு அவரை ஒரு டெண்டர் ஹார்ட் உள்ள பர்சனாக தான் பார்ப்போம். அடுத்து கோல்ட்ஸ்மித்தை மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவர் ஒரு ரைட்டர், நிறைய புக்ஸு போம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. கோல்ட்ஸ்மித்தோட சமாதி அது வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் இருக்குது. அங்கே ஜான்சன் லாட்டின் எபிட்டாஃப் கொடுத்துருக்காரு. எபிட்டாஃப் அப்படின்னா இங்கே கிரேவ் மேலே ஒருத்தவங்களுக்கு எழுதுகிற ஷார்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ கோல்ட்ஸ்மித் இறந்ததுக்கப்புறம் ஜான்சன் அவரை பற்றி என்ன எழுதியிருக்காருனா, அவரை ஜென்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சாஃப்டான கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோல்ட்ஸ்மித் எந்த ரைட்டிங் ஸ்டைலையும் விட்டு வைக்கல, எல்லா கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைலையும் அவர் கொடுத்துருக்காரு. அவரோட புக்ஸில் பொயட்ரி எழுதியிருக்காரு, ப்ரோஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு. அவர் எந்த சப்ஜெக்டை பற்றி எழுதினாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக எழுதுவார். Goldsmith's work is very miscellaneous in character, and it is as a matter of convenience only that we place him here among general prose writers. Of his one novel and of his poems we will speak elsewhere, but as the drama of the Johnsonian age is hardly important enough in the mass to merit a separate section, we may at once deal with his contributions to the literature of the stage. கோல்ட்ஸ்மித் எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். என்னதான் அவர் ப்ரோஸு, போம்ஸு, அப்புறம் நாவல்ஸு, எஸ்ஏஸ் இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் நம்ம கோல்ட்ஸ்மித்தை ப்ரோஸ் ரைட்டர் லிஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் ஹட்சன் இங்கே என்ன சொல்லியிருக்காருனா, கோல்ட்ஸ்மித்தோட ஒரே ஒரு நாவல், அதுக்கப்புறம் அவரோட போம்ஸை பற்றி இன்னொரு இடத்துல பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் கோல்ட்ஸ்மித்தோட ட்ராமாஸ் பற்றி பேசும்போது அது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ராமாவுக்குன்னு கோல்ட்ஸ்மித் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. His two admirable comedies, the latter of which still holds its own as an excellent acting play, are historically interesting because they mark a reaction against the dull and vapid moralizings of a sentimental comedy and a return to real humor and life. கோல்ட்ஸ்மித் எழுதின 2 காமெடிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் 2வது எழுதின காமெடி இப்பவும் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த பீரியட்ல இருந்த சென்டிமெண்டல் காமெடிஸுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி இவரோட காமெடி ரியல் லைஃப் ஹியூமரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டிமெண்டல் காமெடினா மாரல் லெசன்ஸ் இருக்கும், அதில் ஹியூமர் கம்மியாகவே இருக்கும். In this revival of the true comic spirit, an equal part was played by Goldsmith's fellow countryman Richard Brinsley Sheridan (1751 to 1816) with his brilliant comedies The Rivals (1775) and The School for Scandal (1777). கோல்ட்ஸ்மித் எப்படி அவரோட காமெடிஸில் ஹியூமரை கொடுத்தாரோ அதே மாதிரி ஷெரிடனும் அவரோட காமெடிஸில் ஹியூமரை கொடுத்தாரு. அது என்னென்னா த ரைவல்ஸ் அது 1775 பப்ளிஷ் ஆனது. அதுக்கப்புறம் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அது 1777 பப்ளிஷ் ஆனது. கோல்ட்ஸ்மித்தோட 2 காமெடிஸ் என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், த குட் நேச்சர்டு மேன், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கயர். A striking feature of Goldsmith's original writings, and we must here distinguish between these and his mere compilations, is the strong personal element in all of them. Their peculiar charm is therefore fundamentally the charm of the man himself. கோல்ட்ஸ்மித்தோட ஓன் ரைட்டிங்ஸ், ஒரிஜினல் ரைட்டிங்ஸில் அவரோட பர்சனல் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால தான் அவரோட ரைட்டிங்ஸுக்குன்னு ஒரு தனி சாம் இருக்குது. ஆனால் அது அவரோட மற்ற ரைட்டர்ஸ் கூட சேர்ந்து எழுதின கம்பைல்டு ஒர்க்ஸில் இருக்காது. More than most men, he projected into what he wrote not only his temperament but also his experiences, and a large portion of his imaginative work is really reminiscence, either as in many passages in The Citizen of the World and The Vicar of Wakefield under the thinnest possible disguise, or as in the case of his 2 great poems under no disguise at all. Thus it is easy to discover the originals of most of his best known characters in his relatives or himself. Dr. Primrose, for example, is certainly his father, the good priest in the deserted village, his brother Henry Moses in The Vicar of Wakefield, young Honeywood in The Good Natured Man, and Tony Lumpkin in She Stoops to Conquer, humorous studies of himself. Yet though he keeps so near to actual life, he is in no sense a realist. His temperament was on the contrary so essentially poetical that everything he takes out of experience undergoes idealization in his hands. As a critic and theorist, he was, if possible, even more consistently conservative than Johnson, and stoutly maintained the supremacy of Pope. கோல்ட்ஸ்மித் அவரோட ரைட்டிங்ஸில் அவரோட பர்சனாலிட்டியையும் தென் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் ரொம்பவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அவர் கொடுத்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே அவருடைய மெமரியிலேருந்து வந்தது. சம்டைம்ஸ் அவரோட ரியல் மெமரிஸை கொடுக்கும் போது அதை அப்படியே எழுதியிருப்பார், சம்டைம்ஸ் அதை மாற்றி எழுதியிருப்பார். அவரோட மெமரிஸ்லேருந்து கொஞ்சம் மாற்றி எழுதினதுக்கு எக்ஸாம்பிள் 2 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட், த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு. அவரோட மெமரிஸை அப்படியே கொடுத்ததுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா த ட்ராவலர், த டெசர்டட் வில்லேஜ். கோல்ட்ஸ்மித் அவரோட புக்கில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு தன்னோட ஃபேமிலியில் இருந்தே கேரக்டர்ஸை கொடுப்பாரு. த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டில் வர பிரைம்ரோஸ் அவரோட அப்பா, த டெசர்டட் வில்லேஜில் வர குட் ப்ரீஸ்ட் அவரோட பிரதர் ஹென்ரி, த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டில் வர மோசஸ், த குட் நேச்சர்டு மேனில் வர யங் ஹனிவுட், அப்புறம் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கயரில் வர டோனி லம்கின். இவங்கெல்லாம் கோல்ட்ஸ்மித்தோட கேரக்டரோட ஃபீச்சர்ஸாக இருக்கும். என்னதான் கோல்ட்ஸ்மித் ரியல் லைஃப்பை பற்றி எழுதினாலும் அதை அப்படியே காப்பி பண்ணலை. எல்லா விஷயங்களையும் அழகாக பர்ஃபெக்டாக எழுதுவார். அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட ஒரு நைஸ் ஸ்டோரி போமாக மாற்றி எழுதிடுவார். அவர் கிரிட்டிக்காக இருந்தபோது ரைட்டிங்ஸை பற்றின அவரோட ஐடியாஸ் ஓல்டு ஃபேஷன்டாக இருந்தது. ரைட்டர் போப்பை தான் பெஸ்ட்டுன்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். This fact will receive further emphasis presently in connection with his poetry. For the moment, we may in passing note that his admiration of the Augustan age was shown even in his prose style, uninfluenced by the more elaborate rhetoric which Johnson had brought into vogue. He wrote in an easy, informal way, which, though of course entirely his own, may nonetheless be said to carry on the traditions of Addison and Steele. கோல்ட்ஸ்மித்தோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அவர் அகஸ்டன் ஏஜை ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பர்சன். அதனால் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே, அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஓல்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ஜான்சன் ரொம்ப ஃபேன்சியாக எழுதுறவர். அவரை கோல்ட்ஸ்மித் காப்பி பண்ணலை. கோல்ட்ஸ்மித் சிம்பிளாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் எழுதினார். அது அவரோட ஓன் வே தான். இருந்தாலுமே அடிசன் அண்ட் ஸ்டீல் எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதுவார். அதர் ஜென்ரல் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியட். இந்த பீரியடில் இன்னும் யார் யார் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னு பார்ப்போம். Some of the best prose work of Johnson's age was done in history, a field which was now indeed cultivated with greater success and in a more artistic spirit than ever before in England. David Hume, 1711 to 1776, who is even better known as a sceptical philosopher, wrote a history of England, which is characterized by polished clearness of style but greatly marred by carelessness in regard to facts and by strong Tory bias in favor of the Stuarts and against the Puritans. ஜான்சன் பீரியடில் நிறைய பேர் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எழுதினாங்க. இதில் டேவிட் ஹியூம், அவரோட பீரியட் 1711 to 1776. அவர் ஒரு வைஸ் மேன், செப்டிக்கல் ஃபிலாசபர்னா எதையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க, கொஷின் கேட்பாங்க. அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒரு புக்கை எழுதினார். அந்த புக்கை அவர் ரொம்ப கிளியராகவும் நைஸாகவும் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த புக்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவர் ஃபேக்ட்ஸை, உண்மைகளை சரியாக சொல்லலை. அவருக்கு ஸ்டூவர்ட்ஸை ரொம்ப பிடிக்கும், பியூரிட்டன்ஸை பிடிக்காது. அதனால் அவரோட ரைட்டிங்ஸ் கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கும். ஸ்டூவர்ட்ஸ் யாருன்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவங்க கிங் ஃபேமிலி. ஃபாலோவிங் த லீட் of Walter, he combined with his political narrative much information concerning civilization and manners. William Robertson, 1721 to 1793, a more careful if less brilliant writer, made a great mark with his history of Scotland, history of Charles V, and history of America, but incomparably the greatest historian of the time was Edward Gibbon, 1737 to 1794, whose history of the decline and fall of the Roman Empire remains one of the acknowledged masterpieces of historical literature. The origin of this monumental work may be given in the author's own words. It was at Rome on the 15th October 1764, as I sat musing amongst the ruins of the Capitol while the barefooted friars were singing whispers in the temple of Jupiter, that the idea of writing the decline and fall of the city first started to my mind. Gibbon's record begins with the reign of Titus AD 98 and closes with the capture of Constantinople by the Turks in 1453. He thus built a Roman road through 14 centuries. டேவிட் ஹியூம் வால்டேரை ஃபாலோ பண்ணார். இவர் ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் ரைட்டர். அதனால் டேவிட் ஹியூம் தன்னோட ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸில் பாலிடிக்ஸ் மட்டும் எழுதலை, பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட மேனர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னும் எழுதினார். அடுத்து வில்லியம் ராபர்ட்சன், இவரோட பீரியட் 1721 to 1793. இவர் டேவிட் ஹியூமை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவார். அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்காட்லாண்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்லஸ் V, ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த புக்ஸ்னால ராபர்ட்சன் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இந்த பீரியட்லேயே கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரியன் யாருன்னா அது எட்வர்டு கிபன் தான். அவரோட பீரியட் 1737 to 1794. அவர் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் இப்போவும் மாஸ்டர் பீஸ் தான். இந்த பெரிய புக்கை எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணாருன்னு அவரே சொல்கிறாரு. ரோமில் கேபிட்டோல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இடிஞ்சு போன பில்டிங்ஸில் கிப்பன் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஃப்ரீயர்ஸ் அப்போ அங்கே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவருக்கு ரோம் சிட்டி எப்படி ஃபால் ஆனது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுனது. இந்த புக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டிட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிங்கு ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியட் AD 98, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 1493 டர்க்ஸு கான்ஸ்டான்டினோபிளை கேப்சர் பண்ணினது வரைக்கும் உள்ள பீரியடை சொல்லுது. இந்த புக்கில் கிப்பன் 1400 இயர்ஸுக்கும் மேலே இருக்கிற ரோமன் ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காரு. ஒரு ரோமன் ரோடு எப்படி ஸ்ட்ராங்காக லாங்காக இருக்குமோ அதே மாதிரி கிப்பனோட இந்த ஹிஸ்ட்ரி புக்கும் அழகாக கனெக்ட் ஆகுது. இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் வாஸ்ட் டிசைன் he united laborious research, painstaking accuracy and the most wonderful power of organizing enormous and chaotic masses of material into a well-ordered whole. And the only serious faults which can be found with him are that he lacks feeling and sympathy, that
Partly in consequence of this, he deals inadequately with the religious aspects of his subject and especially with the whole question of Christianity, and that his style is too monotonously labored and grandiose. But as a recognized authority, the late E.A. Freeman said of him, Gibbon remains the one historian of the 18th century whom modern research has neither set aside nor threatened to set aside. கிப்பன் இந்த பெரிய ஹிஸ்ட்ரி புக்கை எழுதும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாரு, அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த புக்கை கொடுத்தாரு. இவர்கிட்ட இருந்த ஃபால்ஸ் என்னென்னா ஃபீலிங்ஸ் இல்லை, சிம்பதியும் கம்மியாக இருந்தது. அதனால் அவர் கிறிஸ்டியானிட்டி பற்றி எழுதும் போது சரியாக எழுதலை. அப்புறம் அவரோட ரைட்டிங் ஸ்டைலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் E.A. ஃப்ரீமன் ஹிஸ்டாரியன் சொன்ன மாதிரி கிப்பன் 18th செஞ்சுரியில் வாழ்ந்த ஹிஸ்டாரியன்லேயே இப்போ வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரியனாக இருக்கார். மாடர்ன் ரிசர்ச் கூட அவர் சைடு பண்ணல. As Gibbons is a great name in the historical prose of the period, so his great name in political prose is that of Edmund Burke, 1729 to 97, a man of a noble nature and extraordinary breadth of outlook. Burke carried into political controversy passionate moral earnestness, vivid imagination, and splendid logical powers, while his rich and highly wrought rhetorical style gave a gorgeous coloring to everything he wrote. His principles were those of a philosophic conservatism, and a profound sense of historical continuity was one of the central elements of his thought. He supported the cause of the American colonists in his speeches on American taxation 1774 and on conciliation with America 1775, and bitterly opposed the French Revolution in his reflections 1790, letter to a noble lord 1790, and letters on a regicide peace 1796 to 97. The first of these was answered by Thomas Paine 1737 to 1809 in his Rights of Man, but the thoughts on the present discontents may perhaps be regarded as the most permanently interesting of Burke's political writings. கிப்பன் எப்படி ஹிஸ்ட்ரியில் ஃபேமஸோ அதே மாதிரி எட்மண்ட் பர்க் பாலிடிக்ஸில் ஃபேமஸு. அவரோட பீரியட் 1729 to 1797. அவர் ஒரு நோபல் மேன், தென் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவார். பர்க்ஸ் பாலிட்டிக்ஸை பற்றி பேசும்போது நீதி நேர்மையோட, பேஷனேட்டோட, நல்ல கற்பனையோட, லாஜிக்கோட பேசுவார். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் ரிச்சாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அவரோட மெயின் தாட்ஸு ஓல்டு ஃபிலாசபியை நம்புறது, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி, ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்தது, அது எப்படி இந்த பீரியடுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது, இதை பற்றி தான் இருந்தது. அவர் ஆன் அமெரிக்கன் டாக்ஸேஷன் அப்புறம் ஆன் கன்சிலியேஷன் வித் அமெரிக்கா இந்த 2 ஸ்பீச்சஸ்லேயும் அமெரிக்கன் காலனிஸை சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவர் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை ரொம்ப அப்போஸ் பண்ணியிருப்பார். அதை ரிஃப்ளெக்ஷன்ஸ், லெட்டர் டு எ நோபல் லார்ட், லெட்டர்ஸ் ஆன் எ ரெஜிசைடு பீஸில் எழுதியிருப்பார். அவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் புக்குக்கு தாமஸ் பெயின் இவரோட பீரியட் 1737 to 1809 ரைட்ஸ் ஆஃப் மேனுங்கிற புக்கில் ஆன்சர் பண்ணார். பர்க்கோட பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ்லேயே எது இம்பார்ட்டண்ட்னா தாட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் டிஸ்கண்டென்ட்ஸ் அந்த புக்கு தான். His yearly inquiry into the origin of our ideas of the sublime and beautiful 1757 is the first important English treatise on aesthetics. Burke was also at one time suspected of writing the 70 letters filled with fierce invective against the government, which appeared between 1768 and 1772 over the signature Junius, and which, though the mystery of their authorship has never been completely cleared up, are now generally attributed to Sir Philip Francis 1740 to 1818. If Burke was the great English representative of the conservative attitude towards the French Revolution, his most conspicuous philosophical supporter was William Godwin 1756 to 1836, whose inquiry concerning political justice, setting forth the most extreme revolutionary ideas with all the calmness of a mathematical demonstration, exercised, as we shall see later, an enormous influence upon the younger generation. Burke எழுதின Inquiry into the Origin of Our Ideas of the Sublime and Beautiful
இது 1757 பப்ளிஷ் ஆனது. இதுதான் ஏஸ்தட்டிக் பற்றின ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் புக்கு. ஏஸ்தட்டிக் அப்படின்னா ஒரு விஷயம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறது. பர்க்கை பற்றின ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் கவர்மெண்ட்டை ரொம்ப திட்டி 70 லெட்டர்ஸ் எழுதினாங்க. அது 1768க்கும் 1772க்கும் இடையில வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த லெட்டர்ஸை யார் எழுதுனதுன்னு தெரியல. அப்போது பர்க் தான் எழுதியிருப்பார்னு நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது பிலிப் ஃப்ரான்சிஸ் எழுதினார்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை அப்போஸ் பண்ண கன்சர்வேட்டிவ் குரூப்புக்கு பர்க் ஒரு லீடர் மாதிரி இருந்தார். கன்சர்வேட்டிவ் குரூப்னா ஓல்டு ஐடியாஸையும் ஓல்டு வேஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் வில்லியம் காட்வின்கிறவர் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை சப்போர்ட் பண்ணார். இவரோட பீரியட் 1756 to 1836. அவரோட புக்கு இன்குவைரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த புக்கில் எக்ஸ்ட்ரீம் ரெவல்யூஷனரி ஐடியாஸை காமாக எழுதியிருப்பார். அந்த புக்கு யங்கர் ஜென்ரேஷனை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. டியூரிங் ஜான்சன்ஸ் ஏஜ் there was also great activity in the literature of theology, philosophy and political economy, but the work done in these fields was too special in character to be included here. The lighter prose, the most important names are those of the letter writers, for letter writing was at this time assiduously cultivated both as a pastime and as an art. Of these three call for mention: Lady Mary Woodley Montagu 1689 to 1782, Philip Dormer Stanhope Earl of Chesterfield 1694 to 1773, and Horace Walpole 1717 to 97. The letters of Lady Mary cover a period of nearly half a century and are almost equally readable throughout, but they are perhaps particularly interesting when they deal in the author's characteristically vivacious way with her varied experiences abroad. Those of Chesterfield, addressed to his son, were intended as a manual in polite behavior for the young man's guidance, and their tone is that of the typical man of the world. Those of Walpole are exceedingly amusing as a lively chronicle of social doings, politics, personalities, scandals and small talk in the charmed circles in which that dilettante trifler played his part, but their flippancy, their triviality of style and their frequent spitefulness give us a rather poor impression of his character. His name will come up again presently in connection with the novel. ஜான்சன் பீரியடில் தியாலஜி, ஃபிலாசபி அப்புறம் பொலிட்டிக்கல் எக்கனாமி பற்றி நிறைய புக்ஸ் எழுதினாங்க. தியாலஜினா ரிலீஜன் பற்றினது, பொலிட்டிக்கல் எக்கனாமினா பாலிட்டிக்ஸை பற்றி எழுதினாங்க. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், அதனால் இங்கே பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே டைமில் லைட்டர் ப்ரோஸ்னால் ரொம்ப சீரியஸாக இல்லாத ப்ரோஸ் பீசஸ். அப்படி பார்த்தோம்னா லெட்டர் எழுதுகிற ரைட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் லெட்டர் எழுதுறது ஒரு பாஸ் டைமாக இருந்தது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்ட்டாகவும் இருந்தது, கலையாகவும் இருந்தது. ரைட்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி லெட்டர்ஸ் எழுதினாங்க. அப்படி எழுதின லெட்டர்ஸில் 3 இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார்னா லேடி வுட்லே மாண்டேகு, ஹொரேஸ் வால்போல், பிலிப் டோர்மர் ஸ்டான்ஹோப். லேடி மீரி கிட்டத்தட்ட 50 வருஷமாக எழுதினாங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தாங்க லெட்டர்ஸில். அது படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லெட்டர்ஸை லேடி மேரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் எழுதியிருப்பாங்க. அடுத்து செஸ்டர்ஃபீல்டு எழுதின லெட்டர்ஸ் அவரோட சன்னுக்கு எழுதினது. இது ஒரு கைடு புக்கு மாதிரி இருந்தது. எப்படி ஒரு யங் மேன் பொலைட்டாக நடந்துக்கணும்னு எழுதியிருப்பார். அதில் செஸ்டர்ஃபீல்டு எழுதின லெட்டர்ஸோட டோன் எப்படி இருக்குன்னா, வேர்ல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தவங்க எழுதின மாதிரி இருக்கும். அடுத்து வால்போல் எழுதின லெட்டர்ஸ் ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும், படிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இவர் எழுதின லெட்டர்ஸில் சோசியல் ஈவெண்ட்ஸ், பாலிட்டிக்ஸ், ஃபேமஸ் பீப்புள், ஸ்கேண்டல்ஸ், அப்புறம் கான்ட்ரோவர்சிஸ், ஸ்மால் டாக் இதை பற்றிலாம் இருக்கும். இந்த டாபிக்ஸ்லாம் பற்றி பேசினாலும் அவர் சூப்பர்ஃபிஷியலாக தான் எழுதியிருப்பார். ரொம்ப டீப் தாட்ஸ் கொடுத்துருக்க மாட்டார்.
இந்த டாபிக்ஸை பற்றி எழுதும் போது ரொம்ப சீரியஸாலாம் எழுதியிருக்க மாட்டார், லைட்டாக தான் எழுதியிருப்பார். அவரோட லெட்டர்ஸ் குயலாகவும் இருக்கும். ஸோ வால்போல் பற்றின கேரக்டரை திங்க் பண்ணும் போது ஒரு பேட் ஐடியா தான் நமக்கு க்ரியேட் ஆகும். வால்போல் நாவல்ஸும் எழுதியிருக்காரு, அதை இங்கே பார்க்க வேணாம், அப்புறமே பார்க்கலான்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கோல்ட்ஸ்மித் அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பீரியடோட கண்டினியூவேஷனை அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்க்கலாம். Kindly stay connected for the useful videos.